தைப்பூச திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் பழனி முருகன் கோவிலுக்கு காவடி சுமந்து கொண்டு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம். விவரம். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றதும் தொடங்கி 10வது விழாவாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பழனிக்கு தமிழகம் முழுவதும் உள்ள பாதயாத்திரை பக்தர்கள் வந்தவண்ணம் உள்ளனர். தைப்பூச திருவிழா முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமார் வள்ளி தெய்வானையர் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. நாளை மறுநாள் தைப்பூச திருவிழா தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஏராளமான பக்தர்கள் இன்று பழனிக்கு சாமிதம் செய்ய வருகை தந்துள்ளனர். மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் காவடிகள் சுமந்து ஆடிப்பாடி பக்தர்கள் மேலதாளத்துடன் கிரிவலம் வந்தவண்ணம் உள்ளனர். பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் உள்ளது காரணத்தால் விரைவாக சாயந்தரம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலை அடிவாரத்திலிருந்து யானைப்பாதை வழியாக மலைக்கரை செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் செல்லவும் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து வந்துள்ளது. பக்தர்கள் வருகை அதிகமாக காரணமாக பாதுகாப்பு பணியில் மாவட்டம் முழுவதும் உள்ள 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.